Very good morning students in class 7. So class 7 English la prose 2 lesson நம்ம பார்க்குறோம். So the wind on halted hill. So இதில் section 1 நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ இதில் நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அந்த உஷா அவனோட வின்யா அப்புறம் அவன் பிரதர் என்ன அந்த காற்று எப்படி வேகமாக அடிக்குது. ஸோ அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அவங்க ஒரு கிராண்ட்ஃபாதர் சொல்கிற ஒரு டெரிபிளான ஸ்டோரி, ஒரு பயம்புத்துற ஒரு ஸ்டோரி. அவர் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா லாஸ்ட் பார்ட்டில், நான் ஒரு பேயை பார்த்தேன், அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட 2 பிள்ளைங்க அந்த இடத்துல விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பேயாகி கோஸ்ட் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உஷா set out on her walk to the bazaar at the 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. ஸோ ஃபஸ்ட்டு அவள் என்ன பண்ணுறாங்க, பஜாருக்கு போகிறதா உஷாவோட பிளான். அப்போ ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு அவள் கிளம்புறா. 1 hour நடக்கணும். ஸோ ஃபீல்டுனா அந்த நிலப்பரப்பில் அவள் நடந்து போகணும். எல்லோ கலரில் அழகான ரோஸ்லாம் பூக்கள்லாம் அந்த இடத்துல மலை பக்கமாக அவள் இருக்கிறது, மலை கிட்ட இருக்கிற ஒரு வில்லேஜ் தானே. ஸோ அதை தாண்டி தான் அவள் அந்த பள்ளத்தாக்கு அதெல்லாம் தாண்டி தான் அவள் அந்த பஜாருக்கு போகணும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே அவள் போகிறா. The path went straight through the ruins. The Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in town. ஸோ அவளுக்கு அந்த ரூரின்னு அந்த பள்ளத்தாக்குலேருந்து அந்த நல்ல பகுதிக்கு போகிற பாதை அவளுக்கு தெரியும். ஏன்னா அவள் அடிக்கடி பஸாருக்கு ஷாப்பிங்க்கு போவாள். அங்கே அவங்களோட அத்தம்மா, அதாவது ஆன்ட்டி அந்த டவுனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கவும் அவள் எப்போவுமே போவாள். The wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. Its soft white blossoms had begun to fall. The lizards clustered over the stones while whistling trash. Its deep purple plumage glistering in the soft sunshine sat in an empty window and sung its heart out. அதாவது அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த பெரிய பிளாம் ட்ரீன்றது ரொம்ப நின்று அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ லிசர்ட் அந்த இடம் அந்த பாதையை தாண்டி போகும்போது அந்த லிசர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஸ்டோன்ஸ் மேலே போகிறது வரதெல்லாம் பார்க்குறா. அப்புறம் விஸ்லிங் ட்ராஷ் அப்படின்னா ஒரு பறவை, அது பாட்டு பாடுற பறவை, பாட்டு பாடிக்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த வின் பிளாம் ட்ரீ குரூ, அந்த பிளாம் ட்ரீன்னா அந்த பனை மரம் மாதிரி. ஸோ அது அந்த விண்டில் என்ன ஆகும்னா அழகாக பறந்துக்கிட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த அந்த இடத்த தாண்டி போயிட்டுருக்கா. The Usha sang to herself as he tripped stealthily along the path. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its struggling bazaar. ஸோ அவள் பாடிக்கிட்டே முன்னுக்கிட்டே அவள் அந்த இடத்தெல்லாம் கடந்து அவள் அந்த வேலிக்கிட்ட போயிட்டா. அதாவது அந்த லிட்டில் டவுன் எங்கே பஜார் இருக்கோ அதுக்கிட்ட அவள் அந்த பாதையை கடந்து போயிட்டா. Usha took her time in the bazaar. She bought soap and matches, spices and sugar. None of these things would be had in the village where there are no shop, and a new pipe stem for her grandfather's hookah and exercise book for Suresh to do his sums in. As an afterthought, she bought him some marbles. Then she went to the mochi shop to have her mother's slipper repaired. The mochi was busy, so she left the slippers with him and said he would
be back in half an hour. ஸோ அந்த பஜார் கிட்ட அவள் போயிட்டா. அங்கே போனோடனே அவள் என்னென்னலாம் ஷாப் பண்ணான்னு பாருங்கள். சோப்பு, மேட்சஸ், ஸ்பைசஸ், சுகர்ஸ் அதெல்லாம் வாங்கினா. ஏன்னா அந்த வில்லேஜில் அவள் இருக்கிற வில்லேஜில் அந்த மாதிரி கடைங்க கிடையாது. ஸோ இந்த பஜாரில் வந்து தான் அவள் வாங்கணும். ஸோ கிராண்ட் ஃபாதருக்காகவும் ஒரு பைப்பு வாங்குறான். அவள் தம்பிக்காக எக்ஸசைஸ் புக், ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் புக்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டோன் மாதிரி வாங்கிறா. அப்புறம் மோச்சி அப்படின்றது ஒரு கடை. அங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் அவங்க அம்மாவோட ரிப்பேர் ஆன ஸ்லிப்பர்ஸை கொடுத்து தைக்க சொல்கிறா. அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால அவள் கொஞ்ச நேரம் கழித்து வரேன், ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. She had two rupees of her own served up, and she used the money to buy herself a necklace of amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinklets from a tiny shop at the end of the bazaar. ஸோ இதெல்லாம் அவளோட ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவகிட்ட ஒரு 2 rupees சேவ் பண்ணி வச்சுருந்தா அவளுக்காக ஏதாவது வாங்கிக்கணும்னு. அம்பர்ட் அப்படின்ற ஒரு கலரில் ஒரு நெக்லஸ், பீட் வச்ச நெக்லஸ் பார்க்குறா. ஸோ அது அவங்க டிபெட்டியன் லேடி வச்சு வித்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த நெக்லஸை அவள் வாங்கிக்கிறா. உஷா met her aunt Lakshmi, who took her home for tea. Usha spent an hour in an Aunt Lakshmi's little flat above the shops. Listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. The Usha ran to the cobbler's and collector's mother's slippers. The shopping bags was full. She flung it over her shoulder and set out for the village. ஸோ அவள் வந்து அவங்களோட அந்த பஜார்கிட்ட அவங்களோட ஆன்ட்டி வீடு இருக்குது. அவங்க அவளை கூட்டிகிட்டு போய் கப் ஆஃப் டீ கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஆன்ட்டிக்கு லெஃப்ட் ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவள் கொஞ்ச நேரம் அப்படியே விண்டோ வழியாக பார்க்கும்போது ரொம்ப இருட்டிக்கிட்டு, ஏன்னா அவள் ஆஃப்டர்நூன் கிளம்பி வந்தால் இப்போ ஈவினிங் ஆக ஆக அந்த இடம் என்ன ஆகுதுன்னு இருட்டிட்டு வருது. ஏன்னா அவங்க இருக்கிறது மலை பிரதேசம். ஸோ அவங்க எப்போவுமே காற்று, மழை, அந்த இருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவள் உடனே ரொம்ப குடுக்குடுன்னு ஓடி போய் அவள் அங்கே ஸ்லிப்பர்ஸ், அவங்க அம்மா ஸ்லிப்பர்ஸ் தைக்க கொடுத்துற கடையில் வாங்கிட்டு, ஸோ அவள் ஷாப்பிங் பேக் ஃபுல்லாக ஷாப் பண்ணியிருக்கா. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக அவங்க ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு அவளோட வில்லேஜுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ க்ளாசரி பார்த்துரும். மூண்ட், மேக் a large slow sound, halted, possessed, ruins, decayed, collapsed building or place. Triple, fearful, saddle, low point and a ridge between 2 summits, crumbling, breaking apart into the small pieces, cluttered, ran with short quick steps, whistling thrush, the small singing birds. ஸோ நான் சொன்னால whistling thrush இது இம்பார்ட்டன்ட், இது எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. straggling, the spreading out in different directions. ஓகே, இப்போ செக்ஷன் 2 பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவள் எல்லாமே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது ரொம்ப இருட்டிட்டு வருது. அதுக்கப்புறம் strangely the wind had dropped, the trees were still, not a leaf moved, the crickets were silent in the grass, the crows flew around in a circle, then settled down for a night in an oak tree. அதாவது அவள் வரும்போது விண்டு வந்து காற்றெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இலையெல்லாம் அசைவெல்லாம் நின்று போச்சு. க்ரோலாம் வந்து அதோட வட்டமிடுறதை நிறுத்திட்டு அதோட செட்டில்மெண்ட் போய் அதோட ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் அதோட ட்ரீஸில் போய் உட்கார ஆரம்பிச்சிச்சு. I must get home before dark, said Usha for herself as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over the Orchard Hill. This was March, the month for storms. அதாவது அவள் வந்து ரொம்ப ரொம்ப இருட்டி போச்சு. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பித்தா. ஆனால் அவளுக்கு போகிற பாதை அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த டைம் வந்து மார்ச் மாதன்றதுனால பயங்கரமாக காற்று அடிக்கும். A deep rumble echoed over the hills and Usha
felt the first heavy drop of the rain hit her cheek. அதாவது அவ ரொம்ப சத்தமான இது வந்து கேட்குது. மழை துளி வந்து அவளோட கன்னத்தில் வந்து படுது. ஃபஸ்ட்டு மழை துளி ஒரு துளி வந்து அவளோட கன்னத்தில் படுது. ஸோ இதுதான் அந்த கேர்ள் பாருங்கள், வேகமாக நடந்து போகிறா, அவளோட பேக்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கா. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull a shawl tie across her shoulders. The holding the bag, shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now, big, heavy pellets of rain. ஸோ அவகிட்ட மழை வர அறிகுறிகள் நிறையா ஆயிடுச்சு. ஆனால் அவகிட்ட கொடை எதுவுமே இங்கே அம்ப்ரெல்லா கொண்டு வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளைமேட் வந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் மழை ஆரம்பித்தோடனே அவளோட ஒரு துணி எடுத்து ஸ்கார்ஃப் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டா. இன்னொரு துணியை அந்த ஷாப்பிங் பேக்கை கவர் பண்ணியும் அவள் வந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவ்வளோ வேகத்துக்கும் மழையும் பயங்கரமாக வேகமாக ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சது. The sudden flash of lightning hit up the hill. The ruins stood out in a clear outline. Then all was dark again. The night had fallen. ஸோ மின்னலும் இடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. I don't get home before the storm breaks, thought Usha. I will have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஸோ அவள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் இருட்டுறதுக்குள்ளே நம்ம வீடை போய் சேர்ந்துடணும். ஏன்னா அவளுக்கு நல்லா பார்த்து போகிற பாதை தெரியும். அதனால அவள் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டா. Suddenly the wind sprang out again and brought the rain with a rush against her face. It was a cold and stinging rain. She would hardly keep her eyes open. அவள் வந்து ரொம்ப ஓட முயற்சி பண்ணும்போது அடிக்கிற மழை, பயங்கரமாக மழை காற்று அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அவளால் அதை எதிர்த்து போராட முடியல. அவள் கண்ணை கூட திறக்க முடியல. ஏன்னா அந்த மழை துளி வந்து அவளை அவ்வளோ தடுக்குது. The wind grew in force. It hummed and whistled. The Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and on to the brow of the hill. ஸோ அவள் வந்து அந்த விண்டை ஃபேஸ் பண்ணோன்னு நினைக்கிறா. ஸோ ஃபேஸ் பண்ணிவிட்டு அவளோட பாத்தில் அவள் போயிட்டுருக்கா. அந்த மழைக்கு அகேன்ஸ்டாக அவள் பண்ணணும்னு நினச்சிட்டு அவளுக்கு யாருன்னா உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவள் தோணிக்கிட்டே அவள் போயிட்டுருக்கா. There was another flash of lightning followed by a peal of thunder. The ruins looked up before her, grim and forbidding. ஸோ அவள் அடுத்தடுத்து லைட்னிங்னா மின்னலும் இடியும் இடிக்கும்போது அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுச்சு. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. ஸோ அவள் என்ன நினச்சானா, அவளால் இதுக்கு மேலே போக முடியல. அப்போ ஒரு ரூஃப் ஒரு 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 தடுப்பு சுவர் மாதிரி பார்த்தா அங்கே வந்து அவள் போய் கொஞ்சம் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பாத்து வழியாக போயிட்டே இருக்கா. ஏன்னா ஹவுலிங் வின்னா ஒரு மாதிரி உஷு உஷுன்னு சத்தம் கேட்குற ஒரு காற்றடிக்குது. Whoo, 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 howled the wind. She saw the wind, palm trees sighing, bend, double its foliage, rustling against the ground. The broken walls did little to stop the wind. And the palm tree என்ன ஆகுதுன்னா அப்படியே ரெண்டாக பிளந்து அப்படியே கீழேயும் மேலேயும் படற மாதிரி அதோட விண்டு காற்றோட பலத்தினால அது அப்படியும் இப்படியும் ஆடுற மாதிரி அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதை பார்க்க. ஏன்னா அவ்வளோ காற்று வந்து இந்த ப்ளாம் ட்ரீயே வந்து அப்படியே கீழேயும் மேலேயும் படுத்துக்கிட்டும் அது விழற மாதிரி இருக்குது.
Usha found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flickers of lightning. She began moving along the wall, hoping to reach the sheltered corner. She placed her hand flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. She gave a startled cry and took her hand away. Her cry was answered by another cry of normal, of screech, and something leaped away in the darkness. அவள் வந்து அந்த அந்த பாதுகாப்பான அந்த ஷெல்டர்னால் அந்த ரூஃப் கிட்ட போக முயற்சி பண்ணுறா. அவளோட கையை வந்து வச்சு வச்சு அவள் மூவ் ஆகிட்டே இருக்கா. அப்போ வந்து அவள் கையில் வந்து என்ன தடப்படுதுன்னா ஒரு சாஃப்ட் ஃபர், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மிதுவான முடி மாதிரி அவளுக்கு கையில் படுது. அது பட்டோடனே அவளுக்கு ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவள் அழும்போது இன்னொரு சைட்லேருந்து அழற சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்த்தா மழை கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று, அந்த மழை, அந்த இலை அசைகிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலற மாதிரி உஷ் உஷ் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கும். ஸோ அதை வந்து அவள் டார்க்னஸில் பார்த்து அவள் ரொம்ப பயந்துட்டான். இட் வாஸ் ஒன்லி a wild cat. The Usha realized this when she heard it. The cat lived in the ruins and she had often seen it, but for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of tin roof. அந்த அந்த ஃபர்ரியாக சாஃப்டான ஒரு இடம் ஒரு கையில் தென்பட்டோடனே அவள் வந்து அது வந்து காட்டு பூனை அப்படின்னு நினச்சி, காட்டு பூனை தான் அவள் பார்த்தா. ஸோ அதை தான் அவள் தொட்டான்னு நினச்சி அவள் மனசை தேர்த்திக்கிறாள். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவள் வந்து ரொம்ப பயந்து போய் ஒரு மூமெண்ட்டாகவும் ஒரு நொடியுமே அவளோட மொமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பயந்த மாதிரியே என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருந்தா. மழை பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரம்மிங், அப்படியே ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் சத்தம் வருது. அந்த ரூஃபில் அப்படியே டம்மு 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 டம்முன்னு சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஸோ இந்த பயங்கரமான ஸ்டோரியை நம்ம பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.